ஸ்தோத்தரிக்கிறோம். முழு மனதோடு நம்ம எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த ஆலயத்தில் இறங்கி வரட்டுமே, உம்முடைய வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டுமே, உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த சபையை மூடணுமே. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணுமே, ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணுமே. ஆண்டவரே, உம்முடைய துதிக்கும் போது, உம்மை கீர்த்தனம் பாடும்போது தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணரணுமே, தேவ மகிமையை நாங்கள் உணரணுமே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்த தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில், உலகம் வெறுக்கையில் நீரோ, நீரோ அணைக்கிறீ. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீ. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் சேர்ந்து. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், இன்னும் சத்தமாய் உம்மை நினைத்து உம்மை நோக்கி, உம்மை ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா
சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா. ஒரு விசை கூட நல்லா கைகளை உயர்த்தி மனதார ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம், இயேசுவே ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஏசையா ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. சபையார் எல்லாரும் சத்தமா இணைந்து சொல்லுங்கள் இருதயத்திலிருந்து. ஆராதனை 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 ஆராதனை. அன்பரேசு ராஜனுக்கே எங்கள் தெய்வமே, ஆவியான தேவனுக்கே இயேசுவே. அன்பரேசு ராஜனுக்கே அப்பா, ஆவியான தேவனுக்கே. எல்லாரும் இரண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக உயர்த்தி இருதயத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும், என் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும், என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும். என்னையே தருகிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்திலுமே ஆராதிக்க வந்திருக்கிற என் துதி பலிகளை, என் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் கிருபையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என் பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்திற்கு நல்ல கைகளை தட்டி மனதார ஸ்தோத்திர பலிகளை ஹல்லேலூயா செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே, ஆண்டவருடைய கிருபை எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது, அதுவும் இந்த மாதத்தின் முதல் நாளில் கிருபையாய் கர்த்தரை துதிப்பது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த நாளுக்குரிய நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் இணைந்து முழு மனதோடு சேர்ந்து பாடப்போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் ஆகும். தெரிந்த பாடல் இணைந்து கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் நடுவில் மகிமை அடைவதாக. எல்லாரும் கரம் தட்டி இணைந்து பாடுவோம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே சேர்ந்து சொல்லுவோம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும்,
நீரே, ஐயா நீரே. சேர்ந்து பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஆமென். ஐயா நீரே. ஆமென். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லுவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத. உற்சாகமாய் உணர்ந்து சொல்லுங்கள். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சேர்ந்து சொல்லுவோம். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். இயேசுவால் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். வறண்ட நிலத்தை, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. பாடுவோம். ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே எல்லாரும் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாமே உற்சாகமாய் முழு மனதாய் சொல்லுங்கள். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. வாய் திறந்து. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. மாதத்தில் என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. இயேசுவால் எல்லாம் கூடும். என் தேவைகளை சந்திக்க இயேசுவால் கூடும். என் கடன் பிரச்சனைகளை மாற்ற இயேசுவால் கூடும். என் சரீர பலவீனங்களை மாற்ற இயேசுவால் கூடும். எனக்கு சமாதானத்தை தர இயேசுவால் கூடும். எல்லாரும் தேவ பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். தம்பிமார், வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சகோதரிகள் எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. என் இயேசுவால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். என் இயேசுவால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, விசுவாச அறிக்கை செய்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளில் கர்த்தர் அற்புதங்களை செய்கப்பா. இந்த புதிய மாதத்தில் நன்மைகளை காணட்டும். இந்த புதிய மாதத்தில் வீட்டில் நன்மையை காணட்டும். அவர்கள் போகிற வருகிற இடங்களில் நன்மைகளை காணட்டும். செய்கிற தொழில்களில் நன்மையை காணட்டும். இதுவரை கண்டிராத ஒரு மகிழ்ச்சி, இதுவரை கண்டிராத ஒரு சந்தோஷம், இதுவரை கண்டிராத ஒரு ஆச்சரியமான நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், ஒவ்வொருவரும் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லுங்கள். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாய் வந்ததன் பிரதான நோக்கம் நம்முடைய கண்ணீர்களை துடைக்க, நம்முடைய பாரங்களை சுமக்க, நம்முடைய பாரங்களை மாற்ற, பாவங்களை மாற்ற, நமக்கு விடுதலையை தர. எத்தனை பேர் நம்புறீங்க?
அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லார் கரங்களை தட்டி இணைந்து பாடுவோம். பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம். கரங்களை தட்டி பாடுவோமா? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. எல்லாரும் பாடுவோமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை, அந்தஸ்த கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. பாடுவோம். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். பாடுவோம். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும், நண்பர் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. எந்தன் Thank you, Jesus. இயேசுவே, எந்தன் இயேசுவே. Hallelujah. தாய் உன்னை மறந்தால், உன் தகப்பன் உன்னை மறந்தால், இயேசு உன்னை மறக்க மாட்டான். அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன், இறுதி வரை நடத்துவார். கையை உதறிட்டு போக மாட்டார், விட்டுட்டு போக மாட்டார், நடுவழியில விட மாட்டார். நம்ம ஆண்டவருடைய அன்பிற்கு இணை வேற எதுவுமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க என்னை தேடி வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே.
பைபிள் சொல்லுது, நாம் அல்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் தேடி போகல, அவர் என்னை தேடி இந்த பூமிக்கு வந்தார். என்னை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு நாள் இழந்து போனேன், ஒரு நாள் நானே காணாம போனேன், ஒரு நாள் நானே என் வாழ்க்கையை தொலைச்சிருந்தேன். ஆனா என்னை தேடி கர்த்தர் வந்து என்னை மீட்டு கொண்டார்னு சொல்றவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, அது எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்ததை நம்புறவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா சீக்கிரத்துல மத்திய ஆகாயத்துல கர்த்தர் வெளிப்பட போகிறார். அந்த வருகையில நாம ஏற்றுக்கொள்ளப்படணும், சேர்த்து கொள்ளப்படணும். ஆமே. அவருடைய முதல் வருகையின் பிரதான காரணமே அவர் இரண்டாவது முறை வரும்போது நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு வருகைக்காக நாம் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என்னே சுமராஜனே வந்திடுவா. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா சீக்கிரம் வர்றார் தெரியுமா? ஏசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். அவர் எனக்கு ஒரு நல்ல வீடை தருவார், கார் தருவார், பங்களா தருவார், வீடு அந்த என்னது வேலை தருவார். அப்படி மட்டும் இல்ல, நம்ம பிரதான ஜபங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த பூமிக்கு வந்த பிரதான திட்டமே என்னன்னா, என் பிள்ளைகள் பரலோகத்தில் என் கூட இருக்கணும், நித்திய நித்திய காலம் என்னோடு வாழணும், நித்திய நரக ஆக்கினையிலிருந்து விடுதலையாக்கப்படணும். அதுதான் முக்கியம், பிரதானம். சகோதரர்களுக்கு கேட்கிறேன், எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைன்னா ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து இருக்கணும். அவருடைய வருகை அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்குது பாருங்க. பைபிள் சொல்லுது, அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, பாரம் இல்லை, வீட்டுக்கு லோன் கட்டணும், வீடு கட்டணும், காசு சேர்த்து எந்த மன அழுத்தமும் அங்கே கிடையாது. எப்போது ஒரே ஒரு வேலை தான், என் இயேசு ராஜாவை பார்த்து நான் துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் பாடுவோமா? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை எல்லாம் கையை தட்டி சேர்ந்தே, எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மே சுமராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மே சுமராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே சந்திப்போமே. தேவதூதர் பாடல் தோனிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. சொல்லுங்க, எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மே சுமராஜனே. தம்பிமார், தங்கச்சிமார் எல்லாரும் சந்தோஷமாய் பாடணும். இயேசு ராஜாவுடைய வருகை வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. ஆமென். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம்மே சுமராஜனே வந்திடுவார். கன்னிமை நேர
கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சம். பாடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே. கர்த்தரின் வேளையை, கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும். எழுந்து நின்று பாடுவோமா? எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடணும். வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே வானமும் பூமியும், வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாரே. வானமும் ஆமே வார்த்தைகளில் மாறாதவர், வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. பாடுவோம். தேவதூதர் பாடல் தோனிக்க தேவன் அவரையே. எக்கால சத்தம், எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே. பாடுங்கய்யா சகோதரர்கள் எல்லாரும் நல்ல கையை தட்டி உற்சாகமாய். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். பாடுவோம். கர்த்தரே வாரும், வாஞ்சையை தீரும், கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் கடைசிய காலம் எங்கள் காதுகளில் கேட்கணுமே, நாங்கள் மறுரூபம் அடையணுமே. எக்கால சத்தம் வானில் விபகதன மலர் சகதன மலரா. ஓ ஜீசஸ். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவார். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சத்தமாய் ஹalleluya, ஹalleluya. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஹalleluya.
We worship you, Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம். எந்நேரமும் ஆராதிக்கிற பாக்கியம், எந்நேரமும் துதிக்கிற பாக்கியம். நல்ல கைகளை தட்டி மனதார வாய் திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதித்தலை இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. ஆராதனையில பிரியப்படுகிற தேவன், துதிகளில் பிரியப்படுத்துகிற தேவன், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த ஆராதனையில் அவர் பிரசன்னமா இருக்கிறார். இந்த ஆராதனையில் அவர் வெளிப்படுகிறார். நல்ல கையை தட்டி யாரும் சும்மா நிற்க கூடாது. சகோதரர்கள் வெட்கப்படக்கூடாது. நல்ல வாய் திறந்து நம்மை அருமை ரட்சகர், நம்மை மீட்டு கொண்டவர் யாரு தெரியுமா ஆராதிக்கிறோம் பிரதர்? உங்களுக்காய் ஜீவனை தந்தவர். உங்களை உலகம் ஒதுக்கின போது நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஜீவனையே தருவேன் என்று அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் சிந்தினவர். ஆமென். எல்லாரும் நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஜெபிக்கணும். அவரை துதிக்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பெயரை அறிக்கை பண்ண அவர் வெட்கப்படல பாருங்க. அவர் நமக்காய் அவமானத்தை சுமந்தார். அவர் நமக்காய் அந்த கேடு அடைந்தார், அந்த பாடுபட்டார். எல்லாரும் கையை தட்டி சொல்லணும், ஏசப்பா ஏசப்பா, we worship you Lord. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை, ஆராதனை பலிகளை கர்த்தருக்கு செலுத்தணும். உன்னதமான தேவனுக்கு செலுத்தணும். அவரே உயர்ந்தவர், அவரே பெரியவர், அவரே சிறந்தவர், அவரே வாக்கு மாறாதவர். கர்த்தரே வார்த்தையில் உண்மை உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர். நல்ல கையை தட்டி மனதார சொல்லுங்க, ஏசப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரம் விளங்க. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், இயேசுவை போற்றிடுமே. என்னை அப்படி மாத்துங்க ராஜா, என்னையும் அவ்வித பாத்திரம் நான் வனைந்து கொள்ளுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்ன கண்ணோக்கி பாருங்க ராஜா, கண்ணோக்கி பார்த்திடுமே. மேய்ப்பரே மேய்ப்பரே மந்தையை காப்பவரே, மகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் நான் மயங்கியே மெய்வழி விட்டகன்றே, மனம் போன போக்கை பின்பற்றியே போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. உணர்ந்து சொல்லுங்கள்,
நாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம். ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா அல்லே இயேசுவே அல்லேலூயா. மகிமை செலுத்துவோம், கர்த்தரை ஆராதிப்போம். அல்லே எங்கள் தெய்வமே அல்லேலூயா ஆமென். தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு ஒருவரே ஆராதனைக்குரியவர். அவரே நம்மை மீட்டவர். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர், ஆராதனைக்கு தகுதியானவர். எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற ஒரே நாமம் இயேசு. இயேசு வாய் திறந்து சொல்லணும், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். யாரும் சிந்தைகளை வேற எங்க காரியத்துக்கு சிதறடிக்க கூடாது. கண்ணை மூடி இயேசுவை நினைச்சு துதிக்கணும், இயேசுவை நினைச்சு ஆராதிக்கணும். அவர்தான் நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரம். Thank you Jesus. கடந்த 11 மாதங்கள் நம்மை ஆண்டவர் நடத்தி வந்த விதம் ஆச்சரியமானது. ஹalleluya. சிலரை கையை பிடிச்சு நடத்தினார், சிலர் போகும்போது கூடவே வந்தார், சிலருடைய வழிகளில் எல்லாம் அவர் வெளிச்சம் காட்டினார். சில நேரத்தில் பாதையே தெரியாம நின்ன போது இதுதான் வழின்னு காட்டினார். சில அங்கலாய்ப்புகள் தத்தளிப்புகள் வந்தபோது நான் இருக்கிறேன் உனக்குன்னு சொன்னார். 11 மாதங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க? எப்படி நன்றி சொல்ல போறீங்க? சங்கீதக்காரன் சொல்லுகிற, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காக நான் அவருக்கு என்னத்தை செய்ய முடியும், என்னத்தை செலுத்த முடியும்? அதனால ஒண்ணு செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 2 கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி இருதயத்திலிருந்து சொல்லணும், என்னையே உமக்கு தர்ற ஆண்டவரே, நீங்க எனக்கு செஞ்ச நன்மைக்கு ஈடா நான் எதையும் செய்ய முடியாது. பணத்தை கொடுக்க முடியுமா, பொருளை கொடுக்க முடியுமா? எதுவுமே ஈடாகாது. நான் ஒன்ன செய்யறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அதுதான் ஆராதனை. 2 கையை உயர்த்தி சொல்லணும், கடந்த 11 மாதங்களும் எங்கள் குடும்பங்களை நடத்தின விதத்திற்காய் நன்றி, எங்கள் நோய்களிலிருந்து எங்களை விடுவித்ததற்காய் நன்றி, விபத்துகளிலிருந்து பாதுகாத்ததற்காய் நன்றி. தொழிலே சில நேரத்தில் இல்லை, வருமானமே இல்லை, ஆனாலும் என்னை நீங்களை நடத்தின வந்த விதம் ஆச்சரியம் ஆண்டவரே. கழுகு ஆண்டவரே செட்டைகளை அடித்து ஆண்டவரே ஒவ்வொரு குஞ்சிகளையும் மேல அசைவாடி அதை தன்னுடைய தோளின் மேல சுமக்கிறது போல எங்களை நீங்க சுமந்து வந்தீங்க. சிலரை நீங்க கையை பிடிச்சு நடத்துனீங்க, சிலர் கூட போனீங்க, சிலருக்கு பாதையை காட்டுனீங்க. ஆனால் வெகு சிலரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. என்ன நீங்க சுமந்தீங்க, அதுக்காய் நன்றி. என்ன நீங்க தாங்குனீங்க, அதுக்காய் நன்றி. என்ன நீங்க தப்பு வைத்தீங்க, அதுக்காய் நன்றி. நன்றி சொல்லுங்க, வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. இந்த புதிய மாதத்திலும் தேவ மகிமை நமக்கு வெளிப்படும்படியாய், இந்த புதிய மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லாரும் கரம் தட்டி ஜெபம் பண்ணுங்க. இந்த கடைசி மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம், மீதம் எடுக்கிற மாதம், இந்த மாதம், இந்த வருடத்தின் கடைசி மாதம், செழிப்பின் மாதம், சுகத்தின் மாதம், சந்தோஷத்தின் மாதம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாசல் திறக்கிற மாதம், தடை உடைகிற மாதம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற மாதம். இந்த மாதம் தேவனை துதிக்கிற மாதம், இந்த மாதம் கர்த்தரை துதிக்கிற மாதம், இந்த மாதம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற மாதம். நல்ல கையை தட்டி பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டணும். வாய் திறந்து வாலிபர்கள் எல்லாரும் கையை தட்டி ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இயேசுவே இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க சொல்லுங்க. ஹalleluya. இந்த மாதம் கடனே வாங்காத மாதம், இந்த மாதம் கடனை திருப்பி கொடுக்கிற மாதம். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அநேகருடைய தரித்திரங்கள் மாறுகிற மாதம். இந்த மாதம் மீதம் எடுக்கிற மாதம். In the name of Jesus. கடன்காரனை பார்த்து தலையை குனிஞ்சி போன இடத்துல தலை நிமிர்ந்து நடக்கிற மாதம்.
ஆமென். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Thank you Spirit of God. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு சொந்தமான வீட்டை கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் உடைய பாதுகாப்பு தேவை. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பண்டிகை காலம் நெருங்குகிறது. எந்த குடும்பத்திலும் நோய் வரக்கூடாது. எந்த குடும்பங்களிலும் விபத்துகள் வரக்கூடாது. வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிற எங்களுக்கு அருமையான விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சிறகுகளின் கீழே, உடைய செட்டைகளின் அடியில மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றொரு வழிகளில் எல்லாம் உடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவர் மேல உடைய ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். விசேஷமா சின்ன பிள்ளைங்க மேல உடைய ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். அடிக்கடி வருகிற பலவீனங்கள் விலகி உடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாய் வாழ கிருபை கொடுங்க. Thank you Lord. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து நடத்தும். நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆராதனை மீதமுள்ள பகுதியில் உடைய கிருபை கூட இருக்கட்டும். அப்படியே நம்முடைய சபை ஊழியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்பட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஜெபிக்கிற நேரம் எல்லாரும் இப்படி முழங்கால் படியிட்டு நாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து இன்றைக்கு இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், தேவ ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது அது விசேஷமானது. அதுவும் இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் மண்டியிட்டா, தேவ சமூகத்தில் நம்ம காத்திருந்தா மற்றவர்களுக்கு முன்பாக காத்திருக்க கர்த்தர் நம்ம அனுமதிக்க மாட்டார். தேவ சமூகத்தில் மண்டியிட்டா வேறு மனிதர்களுக்கு முன்பாக மண்டியிட கர்த்தர் நம்மை அனுமதிக்க மாட்டார். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய மன தேவைகள், உங்களுடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள், உங்களுடைய குடும்ப தேவைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நீங்க இறக்கி வைக்க போறீங்க, ஜெபம் பண்ண போறீங்க. யாரும் சும்மா நிற்க கூடாது. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். உங்க ஜெப நேரம் இது, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நேரம். நான் ஜெப நேரம்னு சொல்றதை விட இது உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம், கர்த்தர் உங்களை தொடுகிற நேரம். தானியேலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். ஏன் தெரியுமா? நீ ஜெபிக்கிறவன், நீ பரிசுத்தமா வாழுகிறவன். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்படுகிறது. இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பரலோகத்திலிருந்து நன்மை உண்டாகிறது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் புதிய நன்மைகளை தருகிறார். எல்லாரும் இப்படி கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமென், 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 ஆமென். நீங்க தான் சத்தமா ஜெபம் பண்ணணும், சத்தமிட்டு கூப்பிடணும். சகோதரர்கள் எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணணும். உங்க குடும்பத்தை, உங்க பொருளாதாரத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை இயேசு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த புதிய மாதத்தில் புதிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சகோதரிகள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாரும் சும்மா நிற்க கூடாது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். மா பிசைகிற உன்னுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல கைத்தட்டி ஜெபம் பண்ணணும். ஆமென். கர்த்தர் நம்மை வாலாக்குவது இல்லை, கர்த்தர் நம்மை தலையாக்குவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போக கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள், ஒரு வழியாய் வருகிறவர்களை கர்த்தர் 7 வழியாய் ஓட செய்வார், துரத்துவார். கர்த்தர் உனக்கு முன் நின்று உன் சத்துருவை துரத்துவார். ஜெபம் பண்ணுங்கள். உன் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவா. மனுஷங்கிட்ட, மனிதர்களிடத்துல எவ்வளவு முறையிடுறோம், மனிதன்கிட்ட எவ்வளவு புலம்புறோம், அழுறோம். ஆனா தேவ சமூகத்தில் உங்க வாயை அடக்கிறதுக்கு பிசாசு வஞ்சகமாய் போராடுகிறானே. வாயை விரிவா தர, ஏசப்பா கிட்ட மனம் திறந்து பேசு. ஏசப்பா கிட்ட மனம் திறந்து பேச விடாம தடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலக ஜெபிக்கிறேன். மனதை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள், துரைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க சகோதரனே. நல்ல கையை தட்டி விடுதலையோடு இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்கள்.
இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறார். உன் வியாதிகளை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகிறது. கர்த்தருடைய தழும்புகளால் உண்டாகிற குணம், சுகம் இப்பொழுதே இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சாப கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, பாவ கட்டுகள் உடையட்டும், பில்லி ஜூனிய கட்டுகள் உடையட்டும், ஏவலின் கிரியைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அற்புத விடுதலை உண்டாகணும். தடை செய்கிற மதில்கள், தடை செய்கிற மதில்கள் தகர்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து போகட்டும். தடை செய்கிற மதில்கள், எரிகோவின் மதில்கள் இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து போகட்டும், இடிந்து விழட்டும். தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விடாம தடுக்கிற மதில்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் அல்லவா? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். இயேசுவால் எல்லாம் கூடும். ஹalleluya. ஆண்டவரே, இந்த இடத்துல சரீர பலவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை நீர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். மனதில் சஞ்சலங்களோடு, குழப்பங்களோடு, தூக்கமில்லாத அனுபவம், பிள்ளைகளை நினைச்சாலே பாரம், இப்படிப்பட்ட பாரங்களோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். எந்தெந்த காரியங்களை சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அவ்வளவு காரியங்களில் கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இதுவரை கண்டிராத சமாதானம், இதுவரை கண்டிராத சந்தோஷம், மகிழ்ச்சி குடும்பங்களில் நிறைவாய் இறங்குவதாக. பயத்தின் ஆவிகள் விலகட்டும், சோர்வின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே மரண பயங்கள் விலக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாம். ஒரு விஷயம் எழுந்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. உம்மை போல புரிந்து கொண்டவர் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க எவரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுவோம், கண்மணி போல் என்னை உள்ளங்கையில். ரெண்டு கரங்களை உயர்த்தி இணைந்து சொல்லுவோம், நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் ஏசையா நீர். ஒரு விசை அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான் ஏசையா, நான் மரித்தாலும் உம்மோடுதான். கைகளை தட்டி நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்திற்கு கையை தட்டி மனதார மகிமை செலுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் உயிர் மீட்சி கட்டளையிடட்டும். கர்த்தருடைய கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள்.
ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் கூடி வந்திருக்கிறது என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே உங்களை நடத்துவார். ஆமென். சந்தோஷமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். வாழ்க்கையில் சுற்று வட்டாரத்தில் மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மை திகிலடைய செய்கிறது, பயப்பட வைக்கிறது. செய்திகளை கேள்விப்படும் போது நோய்கள், விபத்துகள், உலகத்தில் நடைபெறுகிற போர்கள், இன்னும் இயற்கை சீற்றங்கள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கல. சுற்றி நடக்கிற செய்திகள் நமக்கு பயத்தையும் திகிலையும் தான் கொண்டு வருகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். உன் குடும்பத்தை நினைச்சு பயப்படாத, உன் பிள்ளைய வாழ்க்கையை நினைச்சு பயப்படாத, உன் தொழிலை நினைச்சு பயப்படாத, உன் எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாத. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக பயத்தை புறம்பே தள்ளுகிற, நம்மை தைரியப்படுத்துகிற, திடனடைய செய்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பயப்படாதிருங்கள். பயம் பிசாசு கொண்டு வருகிற ஒரு ஆயுதம். அவன் நம்மை வீழ்த்த அவன் கொண்டு வருகிற ஆயுதம் தான் பயம். பயத்தின் ஆவி என்று பைபிள் சொல்லுது. அப்ப பயப்படுகிறவன் யார் என்றால், ஆண்டவர் மேல் நம்பிக்கை இல்லாதவன், ஆண்டவரை விசுவாசியாதவன் பயப்பட முடியும். எந்நேரமும் கர்த்தர் யாவையும் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். யோபுவுக்கு பயப்படுகிற காரியம் அவன் வாழ்க்கையில வந்துருச்சு. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. எல்லாம் இழந்தான். ஆனால் அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அது அவனுடைய பயத்தை மாற்றினது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். பிரச்சனை இருக்கா பிரதர்? ஆமா. போராட்டம் இருக்கா? ஆமா. வியாதி இருக்கா? ஆமா. எல்லாம் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும், அவருடைய வார்த்தை என்னை தேற்றும், அவருடைய சத்திய வசனம் என்னை அனுதினமும் போதித்து நடத்தும், அவருடைய வல்லமை என்னை ஆசீர்வதிக்கும், அவருடைய அன்பு என்னோடு இருக்கிறது. சில நேரத்தில் சில மனிதர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்ச உடனே பயம் வந்துடுது, சில இழப்பு வந்த உடனே பயம் வந்துடுது, சில நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க மரித்து போனார்கள் என்ற செய்தி கேட்டா பயம் வந்துடுது, நம்ம கூட இருந்தவங்க இனி நம்ம கூட இருக்க முடியாது என்று சொல்லும் போது பயம் வந்துடுது. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பயப்படாத, திடன்கொள் யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போலவே உன் கூட இருப்பேன். ஆண்டவர் திடப்படுத்துகிற தேவன். மனிதன் பயப்படுத்துவான், பிசாசு பயமுறுத்துவான். புதிய மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஆமென் அல்லேலூயா. எதை வச்சு பயப்படாதீங்க. இவ்வளோ தேவை இருக்கு. டிசம்பர் மாதம் வந்துருச்சுனாலே சிலருக்கு சந்தோஷம், பலருக்கு பயம். பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், கேரல் சர்வீஸ் வருவாங்க, ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து வருவாங்க, காணிக்க கொடுக்கணும், தேவை ஜாஸ்தி. சிக்கன் எடுக்கணும், மட்டன் எடுக்கணும். இப்போவே 25க்கு 24th ஈவினிங் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சு வந்து, எப்பா என்னெல்லாம் செய்ய போறேனோ. நல்ல கவனிங்க, ஒன்று மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். கடன் வாங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணாதீங்க. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பாஸ்டர் என்ன பார்த்து தானே பேசுறீங்கன்னு இல்லை, எல்லாருக்கும் நான் சொல்றேன். கடன் வாங்கி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண கர்த்தர் சொல்லலை. இப்போவே பிளான் போட்டாச்சு. பைசா இல்லையா, சரி எவன்கிட்ட கேட்கலாம், எவன்கிட்டையும் கேட்காதீங்க. கர்த்தர் நிறைவாய் இந்த மாதத்தில் ஆசீர்வாதம் தருவார். அதனால பொருளாதாரத்தை நினைச்சு பயப்படாதீங்க, ஓகேவா? வியாதியை நினைச்சு பயப்படாதீங்க. இயேசு நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. சிலர் சொல்லுவாங்க, யானை வந்தா என்ன பண்ணும்? கொல்லும்.
முடிய அப்படிங்கிட்டு போவோம். உலகத்தில் இருக்கிறவனுக்கே சில காரியங்களை சொல்லி அவன் மனசுல பயம் இல்லாம வாழ்றான். தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, எதை பார்த்தாலும் சிலருக்கு பயம், பயந்துகிட்டே இருக்கிற, தூக்கம் வர்றதில்ல. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அவிசுவாசத்தை மாத்திருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சாலே பயம் போயிடும். ஆமேன் சொல்லுங்கள். இந்த வசனத்துல இன்னொரு காரியம் இருக்கிறது பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த, இந்த வார்த்தை சொல்ல, மிகுந்த சந்தோஷம். இந்த மாசத்துல மிகுந்த சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம். வெறும் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம். சில நேரத்தில் சில ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே சந்தோஷம் படுறதை விட அந்த 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 என்ன சொல்லுவாங்கன்னா, வாய் விட்டு நல்லா சிரிச்சு சந்தோஷமா, இந்த மனுஷன் இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே கிடையாதுயா, இந்த மனுஷன் இப்படி பேசி பார்த்ததே கிடையாதுயா, இவன் இவ்வளவு சந்தோஷமா இருந்தா, அந்த அளவுக்கு சந்தோஷம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தியில் அவ்வளவு பெரிய சந்தோஷம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். இயேசுடைய பிறப்பின் நற்செய்தி இந்த உலக ஜனங்களுக்கே சந்தோஷம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆமா, இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சர்ச்சுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது முன்னு போறது, மூஞ்சில பார்த்தா சிலர் சொல்லுவாங்க, லைட்டே எரிய மாட்டுது பாஸ்டர், எப்பவுமே வாயில ஏதாவது போட்டுட்டு இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமென். ஒவ்வொருத்தனும் போதையை தேடி போறான் சந்தோஷத்துக்காக இல்ல, சினிமா கொட்டையை தேடி போறான் சந்தோஷத்துக்காக, சிற்றின்பங்களை தேடி போறாங்க கொஞ்ச நேரம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் மெய்யான சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் அதனால எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். பவுல் சொல்லும் போது இந்த அறிவுரையைத்தான் சொல்ற, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த மாதத்தில் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். நான் இந்த மாதம்னு சொல்றதை விட நம்ம ஆயுள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பயம் இருக்கக்கூடாது, சந்தோஷம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம எது இருக்கணுமோ அது இல்லை, எது இருக்கக்கூடாதோ அது இருக்குது. சந்தோஷம் தான் இல்லை பாஸ்டர். பணம் இருக்கா? இருக்கு. சந்தோஷம் இருக்கா? இல்லை. நிறைய பேருக்கு பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஓடுறாங்க, கடைசி வரைக்கும் அந்த பணத்தால சந்தோஷத்தை கொடுக்க முடியல. பிசினஸ் கொடுக்க முடியல, வேலை கொடுக்க முடியல, உறவுகள் கொடுக்க முடியல, நண்பர்கள் கொடுக்க முடியல. ஆனா கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர். பைபிள் சொல்றது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். நம்புறவங்க எல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க, இயேசு எனக்கு துக்கத்தை மாற்றி எனக்கு சந்தோஷத்தை தருவா. ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு காரியம் சொல்லுது, நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகம் துர்ச்செய்தியை அனுப்பும், ஆனா கர்த்தர் நமக்கு நற்செய்தி அனுப்புவார். எங்க பார்த்தாலும் துர்ச்செய்தி. பையன் ஃபோன் பண்ணுனா துர்ச்செய்தி சொல்றான், மக ஃபோன் பண்ணா துர்ச்செய்தி சொல்றா, கணவர் ஃபோன் பண்ணா துர்ச்செய்தி, மனைவி ஃபோன் பண்ணா துர்ச்செய்தி, பக்கத்து வீட்டில் துர்ச்செய்தி, முந்தின வீட்டில் துர்ச்செய்தி, உலகத்தில் துர்ச்செய்தி, நல்ல செய்தியே இல்லையே. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல செய்திகள் வரும். அல்லேலூயா சொல்ல, நல்ல செய்திகள் இந்த மாதத்தில் உண்டாகும். துர்ச்செய்தி இருக்காது, நற்செய்தி உண்டாகும். குட் நியூஸ் சொல்லுங்க, குட் நியூஸ், நல்ல செய்தி. ஃபோன் பண்ணி உங்க பிள்ளை சொல்லும், அம்மா ஒரு குட் நியூஸ். எப்படி இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இதுவரை நீங்க விசாரிச்சிருப்பீங்க, ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனா இந்த மாதத்துல இருக்கு நல்ல செய்தி. ஹல்லேலூயா. தூர தேசத்திலிருந்து கணவர் சொல்லுவார், குட் நியூஸ், வேலையில உயர்வு வந்துருச்சு, பணம் கிடைச்சிருச்சு, நல்ல செய்திகள் வரும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இயேசுனாலே நற்செய்தி தான். சொல்லுங்க, இயேசுனாலே, ஜீசஸ்னாலே குட் நியூஸ் தான். ஹல்லேலூயா. இயேசு துர்ச்செய்தி அல்ல, நல்ல செய்தி. இயேசுடைய பிறப்பு நல்ல செய்தி. யாருக்கு மரணமாவது நல்ல செய்தியா இருக்குமா? ஆனா இயேசுடைய மரணம் நல்ல செய்தி, இயேசுடைய உயிர்த்தெழுதல் நல்ல செய்தி, திரும்ப அவர் மத்திய ஆகாயத்தில் வரும்போதும் அதுவும் நல்ல செய்தி.
இயேசுனாலே நல்ல செய்தி தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, அவர் இந்த பூமியில வாழும்போது நன்மை செய்கிறவராகவே. லேகியோன் பிடிச்சிருந்தவனுக்கு அது வரைக்கும் ஊரெல்லாம் ஒதுக்கி அவனை கல்லறையில போட்டு கஷ்டப்படுத்தி யாரும் கவனிக்கல. இயேசு வந்துட்டார், அவனுக்கு நல்ல செய்தி. திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க, அதுவரை எல்லாம் துர்ச்செய்தி. இவன் இருக்கிறதுக்கு செத்தே போயிருக்கலாமே, படுக்கையிலே கிடந்து வீடு ஃபுல்லா நாறுது, 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இயேசு முதல் அவனுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழும்பி நட. 38 வருஷம் படுக்கையில இருந்தவனுக்கு அதுவரையிலும் துர்ச்செய்தி தான். வாரவன் போறவன் எல்லாம் ஒன்னால எழும்ப முடியாது, நீ இதிலே கிடந்து சாக போறேன்னு சொல்லியிருப்பான். இயேசு வந்து கேட்கிறாரு, நீ சுகமடைய விரும்புறாயா? நல்ல செய்தி. இயேசுனாலே நல்ல செய்தி. 18 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஹாஸ்பிட்டலா போயிட்டு வாரா. வெளியே வரும்போதெல்லாம் துர்ச்செய்தி. மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த வியாதி சுகம் கிடைக்காது, இந்த வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாது, மருந்து மாத்திரை எவ்வளவு தந்தாச்சு, ஆபரேஷன் பண்ணியாச்சு, ஒண்ணும் இல்ல. ஆனா சகோதரி, இன்னைக்கு இயேசு உனக்கு ஒரு நல்ல செய்தியை தருகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உன் வியாதியிலிருந்து ஒரு சுகத்தை கர்த்தர் தருகிறார். உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய். ஆமென். இந்த நல்ல செய்தியை இயேசு தான் சொல்றாரு. ஜெபாலய தலைவனுக்கு வீட்டுல இருந்து துர்ச்செய்தி வருது, உன் பிள்ளை செத்து போச்சு. பக்கத்துல இருக்க இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நல்ல செய்தி. இயேசப்பா வாயிலிருந்து துர்ச்செய்தியே வராது. இயேசு நீ நாசமா போனன்னு ஒருத்தர் ஒரு வாட்டியும் சொல்ல மாட்டார். நீ நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து நல்ல செய்தி, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் மத்தியிலும் இருந்து நல்ல செய்தி. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி ஒரு நல்ல செய்தி 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லெஹேமில் சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. கவனிங்களின் வார்த்தைகளை, இதை சரித்திர பின்னணியோடு நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த மாதம் அடுத்த 4 வாரங்கள் கிறிஸ்து பிறப்பின் செய்தியை தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். இயேசு இந்த பூமியில் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது வெறும் பாட்டு மட்டும் இல்லை, கேரல்ஸ் ரவுண்ட்ஸ் போகிறது மட்டும் இல்லை, சர்ச்சில் செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸ்டார் கட்டுறது, குடில் வைக்கிறது, அப்புறம் இன்னெல்லாம் நிறைய இருக்குது செலிப்ரேஷன்ஸ். இன்னும் பிரான்ஸ்லாம் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, கிறிஸ்து பிறப்பின் ஆழமான சத்தியத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும், சபை புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இந்த நற்செய்தி தேசத்துக்கு அறிவிக்கப்படணும். மேய்ப்பர்களுக்கு அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தி, அதை மேய்ப்பர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், அப்படி எப்படி எடுத்துக்கொண்டார்கள், அவங்களுக்கு என்ன விளங்கிருச்சு, அவங்க யாரு, அதை தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். யார் இந்த மேய்ப்பர்கள்? நீங்க லூக்கா 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வேகமா நான் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க கவனமா கேட்கணும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? இயேசு பிறந்த அந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் சில நேரத்தில் பிரமிப்பை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. யாரு பிறந்திருக்கிறா? மனுஷன் இல்ல, தெய்வம் பூமியில வந்திருக்கு. மாம்ச கண்ணால் அவரை பார்க்க முடிஞ்ச நாட்கள் அது. சில நேரத்தில் நான் நினைப்பேன், அந்த காலத்தில் நான் இருந்தா ஏசப்பா பார்த்துருப்பேனே. ஒரு நம்பிக்கை, இனி நான் கர்த்தரை சீக்கிரத்தில் பார்க்க முடியும். அதான் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கை. அவன் ஏதோ ஒரு புராண கதையோ ஏதோ ஒரு கட்டுக்கதையோ நம்ம நம்பி ஆண்டவர் ஆராதிக்கல, சரித்திர நிகழ்வை ஆராதிக்கிறோம். நீ லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்தில் அந்த சரித்திர நிகழ்வு நடந்திருக்கிறது. எப்படி? பூமி எங்கும் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயினால் கட்டளை பிறந்தது. இயேசுடைய பிறப்பு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. இயேசு என்ற ஒரு மனிதன் இந்த பூமியில இருந்திருக்கிறார். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த முதல் பிள்ளை அப்படின்னு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டிய நாட்களில் அவருடைய பெயர் நிச்சயமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சும்மா இல்ல கிமு கிபின்னு சொல்றது. கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். உலக சரித்திரத்தையே 2ஆக பிரித்த அது ஒரு இஸ்லாமியரா இருக்கட்டும், இந்து சகோதரர்களா இருக்கட்டும், யாரும் சரித்திரத்தை பார்க்கும்போது கிறிஸ்து என்ற பெயரை உச்சரிக்காம இருக்க முடியாது. எந்த நாட்டை சார்ந்தவனா இருக்கட்டும்,
அவன் காலத்தை அளவிடும் போது, ஆண்டை அளவிடும் போது அவன் வாயிலிருந்து வந்தே ஆகும், கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற இயேசு வெறும் மனிதன் அல்ல, அவர் தெய்வம். ஹalleluya. பைபிள் சொல்லுது, 7வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இந்த முன்னணை என்றால் என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சத்திரம், அதற்கு ஒரிஜினல் அந்த மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னால சொல்ல போறேன். இப்போ இயேசு பிறந்தார், இயேசு மரியாளுடைய வயிற்றிலிருந்து இயேசு வெளிப்பட்டார், முதற்பேறான குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் 2-3 வாரங்களுக்கு பின்னால மரியாளுடைய கன்னி பிறப்பை பற்றி பேசுவேன். கன்னியில் வயிற்றில் எப்படி கர்த்தர் உற்பத்தி ஆனார், அது வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு குறிப்பாக அந்த மேய்ப்பர்களை பற்றி, தேவதூதர்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். அப்போ இயேசு பிறந்த உடனே 8வது வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். யார் இந்த மேய்ப்பர்கள்? இஸ்ரவேலில் மேய்ப்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? ஒரு காலத்தில் இயேசு பிறந்த காலத்தில், இயேசு இந்த பூமிக்கு வந்த காலத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? முகவுரையா சில காரியத்தை நான் சொல்லிடுறேன். நீங்க ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 31, 32, 33, 34 வசனங்களை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. இந்த வசனங்களிலிருந்து தெளிவாய் புரிகிறது, ஆபிரகாமுடைய வேலையே மந்தை மேய்ப்பது, ஈசாக்குடைய பிரதான வேலையை மேய்க்கிறது. யாக்கோபும் யாக்கோபுடைய பிள்ளைகளும் ஆதி காலத்தில், அதாவது எகிப்திற்கு போகும்போது, கானான் தேசத்திலிருந்து எகிப்திற்கு யோசேப்புடைய காலத்தில் போகும்போது அவர்கள் எல்லாரும் செய்து வந்த தொழில் என்ன சொல்லுங்க? ஆடுகளை மேய்க்கிற வேலை. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிப்பட்ட முன்னோர்கள், அவங்களுடைய வேலையே என்னன்னா ஆடு மேய்க்கிறது. இஸ்ரவேலின் பெரிய ராஜா தாவீது என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அப்போ இஸ்ரவேலில் ஆரம்பத்தில் முற்பிதாக்கள் செய்து வந்த தொழில் என்னன்னா மந்தை மேய்ப்பர்களாக இருந்தார்கள், மந்தையை காக்கிறவர்களாக இருந்தார்கள், ஆட்டு மந்தைகளை பராமரிக்கிற, அதுதான் அவங்க வேலையே, அவங்க பிசினஸே அதுதான் சார். பார்வோனிடத்தில் போய் சொல்லும் போது யோசேப்பு சொல்றார், எங்களுடைய சகோதரர்களுக்கு, எங்க குடும்பத்தாருக்கு வேற வேலையே தெரியாது, அவர்கள் எல்லாரும் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள், அதனால அவங்களுக்கு கோசோன் நாட்டில் ஒரு இடத்தை கொடுக்கணும் எகிப்துலன்னு சொல்லி பார்வோனிடத்தில் முறையிடுவான் யோசேப்பு. அப்ப இல்ல நல்லா விளங்குது, அவங்களுடைய ஆதி காலத்தில் அவர்கள் செய்து வந்த தொழில் என்ன சொல்லுங்க? ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாகத்தான் இருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆனால் இயேசு பிறந்த அந்த காலகட்டத்தில் இந்த மேய்ப்பர்களுக்கு மதிப்பே கிடையாது. இந்த மேய்ப்பர்களை யாரும் ஒரு கூட்டத்தில் சேர்க்கவே மாட்டாங்க. இந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல காரியத்திற்கு அறிவிப்பே கொடுக்க மாட்டாங்க, அதாவது இன்வைடேஷனே கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வாங்க அப்படின்னு மேய்ப்பர்களை போய் கூப்பிட மாட்டாங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, கவனிங்கள். இந்த காலகட்டத்தில் நாம் வாழும்போது ஒரு மனுஷனை எப்படி மதிப்பாங்க சொல்லுங்க? பணம், அதிகாரம், அழகு, வேற இப்படி சொல்லிக்கிட்டே போலாம்ல, திறமை. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில், அந்த காலகட்டத்தில் யூதர்கள் மத்தியில் மதிப்பு யாருக்கு இருக்கும்னா, மோசேயுடைய சட்டங்கள், மோசே மூலமாய் கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவனுக்கு தான் மதிப்பும் மரியாதையும். அந்த காலத்தில் அந்த சொசைட்டியில், சமூகத்தில் யாருக்கு பெரும் மதிப்புன்னா ஆசாரியர்களுக்கு தான் பயங்கரமான மதிப்பு, லேவி கோத்திரத்தாருக்கு தான் பயங்கரமான மதிப்பு. ஒரு ஆசாரியன் வந்தால் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இவர் தான் ஆலய பணிகளை செய்கிறவர்,
தேவாலய பணிகளை செய்கிறவர். இவர் தான் என்ன பண்றாரு? கட்டளைகளை சரியா பின்பற்றாரு. ஒரு இடத்துக்கு போனா கை கழுவுறாரு, கால் கழுவுறாரு, நீட்டா இருக்கிறாரு. ஆண்டவர் சொன்ன கற்பனைகளின்படி எல்லாம் செய்கிறார் என்று மக்கள் மத்தியில் ஆசாரியர்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு. அதன் பிறகு வேத பாரகர்கள், அதன் பிறகு பரிசேயர்கள், அதன் பிறகு சதுசேயர்கள் என்று இறங்கி 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 வரும். யார் நியாயப்பிரமாணத்தை சரியா கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மதிப்பு. ஆனால் யார் அந்த காலத்தில் கடைநிலையில் இருந்தார்கள் என்றால், மதிக்கப்படாத நிலையில் இருந்தார்கள் என்றால் இந்த மேய்ப்பர்கள். காரணம் என்னன்னா, இந்த மேய்ப்பர்களால நியாயப்பிரமாணத்தை சரிவர கடைபிடிக்க முடியாத வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தீட்டான ஒன்றை தொடக்கூடாது, செத்து போனதுக்கு மேல நடக்கக்கூடாது. அப்படி பண்ணுனா அவனை தேவாலயத்துக்கு பக்கத்திலே கொண்டு வர முடியாது. இந்த மேய்ப்பர்கள் எப்போதும் தீட்டானவர்கள், அருவருப்பானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்றுதான் சமூகத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வச்சாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்தில் அவங்க பிஸ்னஸே என்னதான் இருந்தது சொல்லுங்க? மேய்ப்பர்களா இருந்தாங்க. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்தில் மேய்ப்பருடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, சிலர் சொல்லுவாங்கல்ல, சிலரெல்லாம் நல்ல பொசிஷனில் போன உடனே பழச என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் உங்களோடு இருந்தவர்கள், ஒரு காலத்தில் உங்களை நேசித்தவங்க, சில இழப்புகள் மத்தியில், சில பாடுகள் மத்தியில் நீங்கள் போகும்போது உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா? உங்களை புறக்கணிக்கிறாங்களா? உங்களை அவமதிக்கிறாங்களா? நல்ல காரியத்துக்கு யாரோ சொல்லி தான் பிரதர் கேள்விப்பட்டேன். இந்த நல்ல காரியத்துக்கு ஃபர்ஸ்ட்ல என்னதான் அவங்க இன்வைட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் மூணாவது ஒருத்தன் சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு கேள்விப்படுற நிலைமையில என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த மேய்ப்பருடைய நிலை என்ன தெரியுமா? இவர்கள் மந்தை மேய்த்து கொண்டிருக்கும் போது பட்டணத்தில், கிராமத்தில் ஏதாவது மேல தாள சத்தம் கேட்டால் இவங்க ஒருவரும் கேட்பாங்களாம், உள்ள என்ன விசேஷம்? அப்போ யாராவது சொல்லுவாங்க, அங்கே திருமண நிகழ்வு நடக்குது, ஒரு நல்ல காரியம். இப்படி தூர யாராவது சொல்லி கேட்பார்களே தவிர அந்த திருமண நிகழ்விலோ நல்ல காரியத்திலேயோ இந்த மேய்ப்பர்கள் பங்கு பெற முடியாது. அருவருக்கப்பட்டவர்கள். ஏன்னா சுகாதாரமாய் அவர்களால் இருக்க முடியாது. அவங்க வேலை அப்படி, அவங்க தொழில் அப்படி. சில நேரத்தில் நாம் செய்கிற தொழிலின் நிமித்தம் சில மனிதர்கள் நம்மை ஒதுக்குகிறார்கள், நம்மை வேண்டாம் என்று சொல்லுகிறார். சில திருமண காரியம் வரும்போது கூட அந்த பையனா அந்த தொழிலா செய்யறான், வேணாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட இந்த மேய்ப்பர்களை தேடித்தான் இயேசு பிறந்த நல்ல செய்தி முதல் முறை மனுஷனால் அல்ல, பரலோகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். எசபேல் பெரிய ராஜாத்தி, இஸ்ரவேல்ல முதல் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் லேடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, பிரசிடென்டோட யாரை சொல்லுவாங்க? ஒய்ஃபை சொல்லுவாங்க. சீதோன் தேசத்தில் அந்த நாட்டில் இருந்த ராஜாவுடைய மகள் யாருன்னா எசபேல். ராஜாவுடைய மனைவி இறந்து போனதுனால எசபேல் அந்த காலத்தில் சீதோன் நாட்டில் முதல் அதாவது ஃபர்ஸ்ட் லேடியா இருந்தாங்க. இந்த எசபேலை வீழ்த்த எலியா தீர்க்கதரிசியை போஷிக்க கர்த்தர் பயன்படுத்தினது யார தெரியுமா? அந்த தேசத்தில் சீதோனில் இருந்த கடைசி மகள், அதாவது ஒரு விதவை, சாரிபாத்திலிருந்து ஒரு விதவை. ஒரு நல்ல செய்தி, இயேசு இந்த பூமியில வந்து பிறக்கிறார். ஏன்னா மேய்ப்பர்களுக்கு இருக்கிற அறிவை விட வேதபாரகர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தான் இருக்கும். மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் நன்கு படித்தவர்கள் ஆசாரியர்கள் தான். அவங்க கிட்ட தான் இந்த முதல் நியூஸ் போயிருந்திருக்கணும். இல்ல, உள்ளவைகளை அவமாக்க கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்னா மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். சாதாரணமான மேய்ப்பர்கள். எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்க கூட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம்.
யார் உங்களை புறக்கணிச்சாலும் பரலோகம் உங்களை புறக்கணிக்காது, பரலோகம் உங்களை விட்டு கொடுக்காது. ஏன்னா நம்ம அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த ஜாதி பெருமை பேசுறவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லுவேன். காரணம், அவன் பெரியவன் மேல் ஜாதி, இவன் கீழ் ஜாதி. கர்த்தர் யாரையும் அப்படி பார்க்கறது இல்லை. சபைக்குள்ள இருந்தாலும் சரி, சபைக்கு வெளியே இருந்தாலும் சரி, ஜாதி பார்க்காதீங்க, ஜாதி பெருமையை பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை அருவருக்கிறார். நீங்க யாரையாவது கீழ்த்தரமா பார்த்துட்டீங்கன்னா ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு உங்க கண்ணு பார்க்கிற நிலைமையில அவங்களை ஆசீர்வதிச்சிருவார். அதான் உண்மை. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு ராகேலுக்கு முன்னால லேயாளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். நான் உருவாக்கின என் மகள், என்னுடைய வார்த்தையினால் உருவானவன், என்னுடைய சித்தத்தின்படி என் கரத்தின் கிரியையா இருக்கிற இந்த மனுஷனை, சக மனுஷனை நீ புறக்கணிச்சா நான் வைராக்கியம் கொண்டு அவனுக்கா எழும்புவேன்னு கர்த்தர் இருப்பார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம். மேய்ப்பருடைய வாழ்க்கையே இருட்டு தான் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்க வாழ்க்கையை பாருங்க பிரதர், இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு, வெளியில போக முடியல. ஒன்று ஒரு குறிய இந்த வியாதி வந்ததுலேருந்து எங்கள் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? இருட்டிருச்சு. எல்லாராலும் ஒதுக்குறதுனால எங்களை வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? இருட்டிருச்சு. பைபிள் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன பார்த்தாங்களாம்? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ராத்திரி நேரம் இந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்த, காத்து கொண்டிருந்த அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. பைபிள் சொல்லுது 9வது வசனம், அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இருட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனுக்கு திடீர்னு வெளிச்சம் வந்துருச்சுன்னா பயம் வந்துடும். நீங்க இதே காரியத்தை சகரியாவும் செய்கிறார், பயப்படுறார், தூதனை பார்த்து பயப்படுறார். ஏன்னா அந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். மல்கியாவுக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கும் ஏறக்குறைய 400 வருடங்களுக்கு மேலே இருக்குன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவ்வளவு காலகட்டத்தில் எந்த தரிசனமும் ஆள்கிட்ட கிடையாது. யாரும் தேவ தூதனை பார்த்தது மாதிரி எவிடன்ஸ் இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டது மாதிரி எவிடன்ஸ் இல்லை. முதல் அத்தனை 100 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தேவ தூதனை தரிசித்தது சகரியா தான். சகரியா பார்த்தோன்னு பயப்படுறாரு. சகரியாவும் பார்த்து கர்த்தர் சொல், பயப்படாத. இதே தேவதூதன் தான் மரியாளுக்கும் தரிசனமாகிறார். மரியாளும் பயப்படுறாங்க. மரியாளை பார்த்தும் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. இதே தேவதூதன் தான் நம்முடைய யோசேப்பையும் மீட் பண்றாரு, பயப்படாத. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் இந்த தேவதூதன் பிரத்யட்சமாய் மனிதருக்கு தரிசனம் கொடுக்கிறார். இயேசு பிறந்த நாட்களில் நடந்த மிகப்பெரிய சம்பவங்களில் ஒரு காரியம் என்னன்னா, அங்கங்கே அநேக இடங்களில் அநேக மனிதர்களுக்கு தேவ தூதன் தரிசனமாகிறார். கர்த்தருடைய செய்தி பரலோகத்திலிருந்து வருகிற. நல்ல கவனிங்க. கிறிஸ்து பிறப்புனா என்னன்னா, கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிரதான நோக்கம் என்னன்னா, அதுவரையிலும் மனுக்குலத்திற்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிரிவு பாருங்க, கான்வர்சேஷனே இல்லை, தொடர்பே இல்லை. ஆனா இயேசு பிறந்த நாட்களில் திடீர்னு அடுத்தடுத்து மனிதர்களை கர்த்தர் சந்திக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த சீசன் கர்த்தர் நம்மை சந்திக்கிற நாட்கள். வெகு நாட்களாக சகரியாவுக்கு பிள்ளைகள் இல்லை. வெகு நாட்களாக அவங்க வாழ்க்கையில ஒரு குறைவு. திடீரென்று சகரியாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹalleluya. வெகு நாட்கள் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வருகிற காலம் இது. அநேக நாட்கள் காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிற காலம் இது. நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. தேவதூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாஷ். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பதான் சொல்றாரு, பயப்படாதுங்க, நான் உங்களை கொல்ல வரல, உங்களை கஷ்டப்படுத்த வரல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு
அறிவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி 11வது வசனம் சொல்லுது. என்ன நல்ல செய்தின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு. அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்களுக்காக. ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறக்குதுன்னா யாருக்காக பிறக்கும்? அவங்க அம்மா அப்பா அந்த குடும்பத்துக்கு பிறக்குங்க. இயேசு பிறந்த செய்தி யாருக்கு? எனக்காக இயேசு பிறந்தார். இங்க வந்திருக்கிற நமக்காக இயேசு பிறந்தார். ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கல்வாரி சிலுவையிலே கொடுக்கப்பட்டார். எனக்காக. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக இயேசு இருக்கிறார். இயேசு உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. மேய்ப்பர்களுக்கு யாருமே வேண்டாம். சாதாரணமாக அன்னைக்கு இஸ்ரவேலில் ஏதாவது ஒரு புதுமண தம்பதிக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா மேய்ப்பர்களுக்கெல்லாம் அறிவிப்பே இருக்காது. ஏதாவது 8வது நாளிலேயோ அவங்க விருந்து பண்ணும்போது மேய்ப்பர்கள் கேள்விப்படுவாங்க. ஆடு வாங்க வருவாங்க மேய்ப்பர்கள்ட்ட. எதுக்கு? விருந்துக்கு. விருந்துக்கு ஒரு 10 ஆடு எங்கள் வீட்டுக்கு கொடு. என்ன விசேஷம்னு கேட்டா, எங்களுக்கு வீட்டில் பிள்ளை பிறந்திருக்கு. அப்படிதான் அவங்களுக்கே தெரியும். ஆனால் உலக இரட்சகர் இயேசு பிறந்த செய்தி மனிதர்களில் முதலாவது அறிவிக்கப்பட்டது இந்த சாதாரண மேய்ப்பர்களுக்கு. எவ்வளோ பெரிய நல்ல செய்தி பாருங்க. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியுதா? அந்த வேத வசனங்களை நான் தியானிக்கும் போது கர்த்தருடைய மகத்துவத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆண்டவர் யாரையும் வெறுக்க மாட்டார். சில நேரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, யாரையும் கிட்ட பேச மாட்டாங்க, எல்லாருக்கும் நான் அந்நியனை போல இருக்கிறேன், நான் இருந்ததுக்கு, நான் வாழ்ந்ததுக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த இயேசு தேவை. ஹல்லேலூயா. இனி நிறைய பேர் தற்கொலை செய்யறாங்க. என்ன தெரியுமா? யாரும் எனக்கு இல்லைன்னு தற்கொலை செய்யறாங்க. தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்றாங்க. நல்ல செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்காக. மகனே, சகோதரனே, சகோதரிகளே, உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. இது மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த 12வது வசனம் ரொம்ப முக்கிய வசனம். அதை கொஞ்சம் விளக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுது? சரி, பிறந்திருக்கிறார். எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறான்னு சொல்ல. தாவீதின் ஊர் எங்க இருக்கு? பெத்லெஹேமில். அதெல்லாம் மேய்ப்பர்களுக்கு தெரியும். சரி, இப்ப ஆண்டவர் பிறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷம் தான், நல்ல செய்தி தான். இவங்க போய் பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியணுமே. ஒவ்வொரு வீடு வீடா தட்டி, இங்க குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்கவா முடியும்? ஒருவேளை அதே நாள்ல வேறையும் பிள்ளைகள் பிறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதே பெத்லெஹேமில். அப்போ இவர்களுக்கு சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க, அடையாளம். நான் அடுத்த வாரத்தில் சாஸ்திரிகளை பற்றி பேசுவேன். சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் வேற, ஆனால் செய்தி ஒன்று தான். செய்தி இதுதான், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அதுதான் செய்தி. ஆனால் கொடுக்கப்பட்ட அடையாளம் வேற. சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் வேற, ஆனால் மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் என்னன்னா, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த வசனத்துக்கு நான் திரும்ப வரேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த கணமே பரமசேனி 4 வச்சிரு, இல்லைன்னா ஜி வச்சிரு. திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை. ஹல்லேலூயா. யார் துதிச்சா சொல்லுங்க? யாருங்க துதிச்சா? தூதர்கள் துதிக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிச்சு தூதர்களால சும்மா இருக்க முடியல. ஏன்னா தூதர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். அவர் உன்னதத்தில் இருந்தவர், உன்னதமானவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல்
அடிமையின் ரூபம் எடுத்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். அதனால சொல்றாங்க, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கைத்தட்டி சொல்லுங்கள், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே, இது ஃபாதர் பாடின பாட்டு இல்ல, தூதர்கள் பாடின பாட்டு. ஆமென். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு வாழ்க. ஆமென். இயேசு நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. சீமோனை பாருங்க, கர்த்தரை துதிக்கிறார். அன்னாளை பாருங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. சகரியாவை பாருங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்படி மரியாளை பாருங்க, கர்த்தரை துதிக்கிறாங்க. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை விட இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னா, ஒவ்வொருத்தனும் சுகத்தை பெற்றுட்டு கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போவான். இது ஒரு துதியின் நற்செய்தி நூல். கவனிங்க, இப்ப இவங்களுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டது. 15வது வசனம், தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாரும் என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, தீவிரமாய், பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நல்ல செய்தி சொன்னா தீவிரமா போனோம். தீவிரமா போனாங்க, கால தாமதம் பண்ணல. அவங்களுக்கு தெரியுது, இதுவரைக்கும் யாருமே ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு அறிவிச்சதே கிடையாது. பரலோகத்திலிருந்து தேவ தூதன் வந்து நல்ல செய்தி அறிவிச்சிருக்கிறான். அதனால சும்மா தூங்குற நேரம் இல்லை, இது தீவிரமாய் கர்த்தரை பார்க்கணும், தீவிரமா தேவ சமூகத்துக்கு போகணும். ஹலோ, நற்செய்தி அறிஞ்சு கொண்டீங்களா? சுவிசேஷத்தை கேட்டீங்களா? தீவிரமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். சர்ச்சுக்கு தீவிரமா வாங்க. 7:30 சர்வீஸ்னா 8 மணிக்கு வராதீங்க, 7:25 வந்து அமர்ந்துருங்க. தீவிரமாய் கர்த்தரை பார்க்க தீவிரமாய் வரணும், தேவ சமூகத்துக்கு தீவிரமா வரணும். கல்யாண வீட்டுக்கு தீவிரமா போறோம், பிறந்த நாள் வீட்டுக்கு தீவிரமா போறோம், வேலைக்கு தீவிரமா போறோம், தொழிலுக்கு தீவிரமா போறோம். சர்ச்சுக்கு மேய்ப்பர்கள் தீவிரமாய் கர்த்தரை பார்க்க போனாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, தீவிரமா. என்ன சொல்லுது? மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். இப்போதான் நான் செய்தியின் முக்கியமான பகுதியில் வந்திருக்கேன், நல்லா கவனிக்கணும். ஏன் மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் இந்த அடையாளத்தை கொடுத்தார்? கவனிங்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு, மேய்ப்பர்களை யூதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, யூதர்கள் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா மேய்ப்பர்களால் யூதர்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்னன்னா, தேவாலயத்தில் பலி செலுத்துவதற்காக ஆடுகளை கொடுப்பது யார் தெரியுமா? சொல்லுங்க, யாரு? மேய்ப்பர்கள். மேய்ப்பருடைய உதவி இல்லைன்னா தேவாலயத்தில் எந்த காரியமும் நடக்காது, தேவாலயத்தில் பலி செலுத்த முடியாது. ஆனா இவங்க உதவி இவங்களுக்கு வேணும், ஆனா மேய்ப்பர்கள் வேண்டாம். இன்னைக்கும் பாருங்க, சில இடத்துல நம்ம இல்லைன்னா சில தொழில் நடக்காது, சில காரியங்கள் நடக்க. குடும்பத்தில் நாம ரொம்ப முக்கியமான இருப்போம், ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தை நம்மளை யூஸ் பண்ணிட்டு சரி இனி போயிட்டு வா, வேற எதுலையும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. மேய்ப்பர்களால் இவர்களுக்கு உதவி வேணும், ஆனா மேய்ப்பர்கள் வேண்டாம். இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, தேவ ஆலயத்துல எதை பலி செலுத்துவார்கள்? முதற் பேரான ஈற்றை பலி செலுத்துவார்கள். நல்ல கவனிக்கணும், முதல்ல பிறக்கிற ஆட்டுக்குட்டி. இந்த மேய்ப்பர்கள் இருக்கிற இடத்துல மந்தையின் துருகம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கும். இந்த மந்தையின் துருகத்துக்கு மேல போய் தான் மேய்ப்பர்கள் அந்த மந்தையை கண்காணிப்பார்கள், எல்லாம் பாதுகாப்பா இருக்கா. அந்த மந்தையின் துருகத்தின் அடியில ஆடுகளுக்கு தீவனம் போடுவதற்கான ஒரு இடம், ஒரு கல் தொட்டி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அதனுடைய பேர் தான் என்னன்னா முன்னணை. சொல்லுங்க, முன்னணை. சத்தமா சொல்லுங்க, முன்னணை. இப்போ மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் சொன்ன அடையாளம் என்ன? பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். இப்போ மேய்ப்பர்கள் நல்லா கவனிக்கணும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வார்த்தையை? கவனிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதுன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா அது முதல் தலையீட்டு அப்படின்னா என்ன பண்ணுவாங்களான்னா, எருசலேம் அந்த பெத்லெகேமில் இருந்த மேய்ப்பர்கள் அந்த முதல் ஆட்டை எடுத்து கால்களை துணிகளால் சுற்றுவார்கள். அந்த ஆட்டை முழுவதுமாய் துணிகளால் சுற்றி இந்த முன்னணையில் கிடத்துவார்கள். காரணம் என்னன்னா, நீங்க ஆட்டுக்குட்டி வளர்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆட்டை ஒரு ஆடு பெற்று எடுத்த உடனே அந்த குட்டி என்ன பண்ணணும்னா, அதுக்கு அப்போதான் உலகத்தை பார்க்கும். அதுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது, எங்கே ஓடணும்னு தெரியாது, துள்ளி குதிக்கும். பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன். ஆட்டுக்குட்டி பிறந்த உடனே என்ன ஆகும்? அது என்ன பண்ணும்? துள்ளி குதிக்கும். இந்த மேய்ப்பர்கள் ஏன் இந்த கால்களையும் அதனுடைய சரீரத்தின் துணியா சுற்றலாங்கன்னா, இந்த முதல் ஈற்று துள்ளி குதிக்கிறதுனால என்ன பண்ணிடக்கூடாது? பழுதாயிடக்கூடாது. ஏன்னா இந்த முதல் ஈற்று, இந்த முதல் ஆட்டுக்குட்டி எதுக்கு சொந்தம்னா, கர்த்தருக்காய் பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு. இந்த முதல் ஆட்டை அந்த துணிகளில் சுற்றி அந்த முன்னணை என்கிற இடத்துல கடத்தி என்ன பண்ணுவாங்களான்னா, இந்த மேய்ப்பர்கள் பரிசோதிப்பார்கள். ஆட்டுக்கு காது கேட்குதா, ஆட்டுக்கு சரியா கண்ணு தெரியுதா, ஆட்டுக்கு காலில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா. உங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தை டெலிவரி ஆகுதுன்னா கைனகாலஜிஸ்ட் வந்து அந்த டெலிவரியை இது பண்ணுவாங்க. ஆனால் பிள்ளையை சோதிக்கிறது யாரு தெரியுமா? பீடியாட்ரிஷன். ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் அந்த அறுவை சிகிச்சை அரங்கத்திலிருந்து பிள்ளை பிறந்த உடனே நேரே கொண்டு போய் இன்குபேட்டர்னு ஒரு இது இருக்கும், அதில் வச்சு நான் அதை கற்பனை பண்ணி பார்க்குறேன். பீடியாட்ரிஷியன் பார்ப்பாரு, அந்த குழந்தை நல மருத்துவர் காலை செக் பண்ணுவார், கையை செக் பண்ணுவார், இப்படி வச்சு பார்ப்பாரு, காது கேட்குதா பார்ப்பாரு, கண்ணை பார்ப்பாரு, நாக்கை பார்ப்பாரு, சரீரத்தின் உறுப்புகள் சரியா இயங்குதா பார்ப்பாரு, சேச்சுரேஷன் சரியா இருக்கா, மூச்சு கரெக்டா போகுதா, இருதய துடிப்பு எப்படி இருக்கு, இருதயம் எல்லாம் செக் பண்ணுவாரு. குழந்தையில ஏதாவது குறை இருக்கா பார்ப்பாரு. அதே போல இந்த மேய்ப்பர்கள் இந்த முதல் ஈற்றை கொண்டு வந்து செக் பண்ணுவாங்க முன்னணையில கிடத்து. ஏன்னா இந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தப்பட வேண்டியது, இதுல பழுது இருக்க கூடாது. அதனாலதான் துணியில சுற்றி அதை கிடத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம் என்ன தெரியுமா? அதே போல பிள்ளையை, எந்த பிள்ளையும் துணியில சுத்த மாட்டாங்க, விரிச்சு பார்த்துருக்கிறீங்களா? பெட்ஷீட்டை போட்டு சும்மா படுக்க வைப்பாங்க. சுத்தியா படுக்க வைப்பாங்க இல்ல. ஆனா முன்னணையில கிடத்தும் போது பிள்ளைக்கு அடிபட்டுறக்கூடாது, ஏன்னா அது கல் தொட்டி ஆயிருச்சே. பிள்ளை என்ன பண்ணணும்? அதனால் அவர்கள் துணியில சுற்றி வச்சிருப்பாங்க. இதுவே மேய்ப்பர்களுக்கு அடையாளம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், மேய்ப்பர்களுக்கு அப்போதான் விளங்கும். மேய்ப்பர்களுக்கு தெரியும், முன்னணையில ஒரு ஆட்டுக்குட்டியை கடத்துறோம்னா அது முதற் பேரான ஆடு, அது பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி, தேவாலயத்துக்கு போக வேண்டிய ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி அடுத்த காரியங்களுக்காக பயன்படுத்த முடியாது. இது பிறந்த நோக்கமே என்னன்னா பலி செலுத்தப்பட. இந்த ஆட்டுக்குட்டி பிறந்த நோக்கமே என்னன்னா பிசினஸ்க்கு இல்ல, தேவாலயத்தில் பலி செலுத்தப்பட. முன்னணையில கிடத்தினாலே அதுதான். மற்ற ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இப்படி விட்டுருவாங்க, முன்னணையில கிடத்த மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கு விளங்குது, இவங்களுக்கு சொல்லப்பட்டது. முன்னணையில கிடத்தி எந்த பழுதுமே ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இல்லைன்னா இந்த தூதர்கள் என்ன பண்ணுவாங்களான்னா பாட்டு பாடுவாங்களாம். கர்த்தருக்கு பலி செலுத்த ஒரு பலி ஆயத்தமாயிருக்கிறது. சுத்தி நின்று பாட்டு பாடும்போது இந்த பாட்டு சத்தத்தை கேட்கிறவங்க நினைப்பாங்க, மந்தையில ஒரு பழுதற்ற பலி கர்ப்பம் பிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்க்க வந்த உடனே பிள்ளைய பார்க்குறாங்க, யோசேப்பை பார்க்குறாங்க, மரியாளை பார்க்குறாங்க. பிள்ளை எங்க கடத்தப்பட்டிருக்கு சொல்லுங்க? முன்னணையில கிடக்குது. பிள்ளை எப்படி கடத்தி வச்சிருக்கிறாங்க?
துணியில சுத்தி நான் பார்க்குறேன், இவன் கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துருப்பான். இயேசுவை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவே தெரியுது, பழுதற்ற பலியாவே தெரியுது. பைபிள் சொல்லுது, தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தவர் என் அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து. யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது எப்படி தெரியுமா அறிமுகப்படுத்துகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, ஜீசஸ் கிரைஸ்ட். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நம் ஆண்டவர் சாதாரண மேய்ப்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் உள்ளவர். இயேசுவை புரிந்து கொள்ளவே முடியல, இயேசுவை அறிந்து கொள்ளவே முடியல அப்படின்னா எங்கேயோ நாம தவறு செய்கிறோம். அவரை புரிந்து கொள்வது அரிது அல்ல, யாவரும் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த நாளில் வெளியரங்கமாய் வெளிப்பட்டிருக்கிறார். இப்போ மேய்ப்பர்களுக்கு புரியுது, இது சாதாரணமான குழந்தை அல்ல, செய்தி பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுவும் பிள்ளை முன்னணையில் கிடக்குது, துணியில சுற்றப்பட்டு கிடக்குது. இதுதான் பழுதற்ற பலி. இனி நமக்கு வேலையே இல்லை, நம்ம ஆட்டுக்குட்டிக்கு வேலையே இல்லை. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிற அந்த பேதுரு சொன்னது போல குற்றமில்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. இன்னைக்கு என்ன நல்ல செய்தி தெரியுமா? இயேசு என் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாய் இந்த பூமியில் வந்து பிறந்தார். பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் வந்து பிறந்தார். முன்னணியில் அவர் கிடத்தப்பட்டதன் நோக்கம் மேய்ப்பர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக. ஒரு ஆடு பழுதற்ற பலின்னு சர்டிஃபை பண்றது யாருன்னா மேய்ப்பர்கள் தான். ஆசாரியர்களுக்கு கையில போகிறதுக்கு முன்னால மேய்ப்பன் சொல்லணும், இந்த ஆட்டுல பழுதில்லை. இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலின்னு ஃபர்ஸ்ட் சர்டிஃபை பண்ணது யார் தெரியுமா? இந்த சாதாரண மேய்ப்பர்கள். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? உங்களை உலகம் தூஷித்து தூர வச்சிருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தராரு. யோவான் ஸ்நானகன் பார்க்கறதுக்கு முன்னாலேயே மேய்ப்பர்கள் இயேசுவை பழுதற்ற பலியாய் பார்த்து விட்டார்கள். யோவான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவானுக்கு தெரிவதற்கு முன்னாலேயே நான் விசுவாசிக்கிறேன் இந்த மேய்ப்பர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு வளர்ந்த போதில்லை, இயேசு பிறந்த நாளிலே கண்டுபிடிச்சிட்டாங்க மேய்ப்பர்கள், இதுதான் பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. என் பாவங்களை சுமக்க, என் அக்கிரமங்களை சுமக்க. 7வது வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, மரியாள் முதற் பேரான குமாரனை. மேய்ப்பர்கள் முதற்பேரான ஆட்டுக்குட்டியை முன்னணையில் கிடத்துறது போல மரியாள் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் எங்க கிடத்தினாங்க? முன்னணையில் கிடத்தினாங்க. மேய்ப்பர்கள் வந்து பார்க்குறாங்க, லிட்டரலா அப்படியே இருக்கு. ஹல்லேலூயா. என்ன பண்றாங்க மேய்ப்பர்கள்? அதை பார்த்துட்டு வாசிங்க, அதை முடிச்சிருவோம். வாசிங்கம்மா. மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க, கண்டு அந்த பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட யாவற்றையும் என்ன பண்ணாங்க? பார்த்துட்டு சும்மா இருக்கல, பிரசித்தம் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அர்த்தர் எதிர்பார்க்கறது அதுதான். சூப்பரா மெசேஜ் கேட்டீங்க, உலகத்துக்கு சொல்லணும் இந்த நல்ல செய்தியை. உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் 2000 வருடங்களுக்கு முன்னாய் பிறந்திருக்கிறார். அவர் சாதாரண மனிதன் அல்ல, பழுதற்ற ஆட்டுக்குட்டி. உன் பாவத்தை மன்னிக்க, உன் சாபத்தை மன்னிக்க, உன் நோயிலிருந்து விடுதலையை தர இயேசு சிலுவையை மட்டும் சுமக்கல. நான் சொல்றேன், இயேசு என் பாவத்தை சுமந்தார். இயேசு சிலுவையை மட்டும் சுமக்கல, இயேசு என் சாபத்தை சுமந்தார். இயேசு சிலுவையை மட்டும் சுமக்கல, இயேசு என் நோய்களை சுமந்தார். இயேசு சிலுவையை மட்டும் சுமக்கல, இயேசு என் தரித்திரத்தை சுமந்தார். இயேசு சிலுவையை மட்டும் சுமக்கல, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தீடான காரியங்களை சுமந்து தீர்த்தார். இதுதான் நல்ல செய்தி. எழுந்து நிற்போமா? இந்த மாதத்தில் கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற ஆசீர்வாதங்களினால் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. அப்படி மைனர் வச்சிரு, ஜி மைனர்.
சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்துமனேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீ, அழகுள்ளவர், 10,000ங்களில். கரங்களை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, இயேசுவே உன்னத ஓசன்னா. கர்த்தாவே எங்களை ரட்சியும் சொல்லுவோம். ஓசன்னா உன்னத தேவனே, எங்களை விடுவிக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, பழுதற்ற இரத்தத்தை உடையவரே. ஓசன்னா உன்னத ஓசன்னா தாவீதின் மைந்தனே. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. என் சாபத்தை மாற்றும்படியாய், என் வியாதியை மாற்றும்படியாய் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே. பழுதற்ற இரத்தமே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காய் பிறந்தவரே, எங்களுக்காய் பிறந்தவரே, எங்களுக்காய் இந்த உலகத்தில் வந்தவரே, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும்படியாய், எங்களுக்கு நல்ல செய்தியை தரும்படியாய், எங்கள் வாழ்க்கையின் பயத்தை போக்கும்படியாய் இந்த உலகத்தில் வந்து உதித்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உலகத்தால் ஒதுக்கப்பட்டிருந்தாலும், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், பரலோகம் எங்களை புறக்கணிக்காது, பரலோகம் எங்களை விட்டு கொடுக்காது, பரலோகம் எங்களை ஒதுக்கி வைக்காது. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் எங்களுக்கு தான், ஃபர்ஸ்ட் நல்ல செய்தி எங்களுக்கு தான், ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி எங்களுக்கு தான். பரலோகம் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தருது. அதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த பகல் வேளையிலையும் அவமானத்தின் மத்தியில ஒதுக்கப்பட்ட நிலையில, அன்றைக்கு வாழ்ந்த மேய்ப்பர்களைப் போல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலையில வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு தேடி கர்த்தர் வந்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவின் மகத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து எதற்காய் பிறந்தார்னு சொல்லிக் கொடுக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. அவருடைய பலி நமக்கு என்ன செய்துன்னு சொல்லிக் கொடுக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. சாபங்கள், பாவங்கள், வியாதிகள், வறுமைகளை மாற்ற இயேசு இந்த பூமியில வந்தார் என்கிற நல்ல செய்தி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி சொல்றோம். தொடர்ந்துள்ள திருவிருந்து பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.